children, welcome back to our channel Unmika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். They now have 52 stamps. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட எத்தனை ஸ்டாம்ப்ஸ் இருக்குது? 52 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. Nandini and Chirag count and find that they have 37 stamps with faces of famous persons and the remaining with pictures of monuments. ஸோ அந்த 32 ஸ்டாம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 37 ஸ்டாம்ப்ஸ் வந்து அவங்க கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. 37 ஸ்டாம்ப்ஸில் வந்து என்ன இருக்கான், என்ன ஃபைண்ட் பண்ணுறாங்க? ஃபேஸஸ், ஃபேமஸ் பர்சன்ஸோட ஃபேஸஸ் இருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இதில் வந்து மானுமெண்ட்ஸ் 37 தவிர ரிமைனிங் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து மானுமெண்ட்ஸ் இருக்குது. மானுமெண்ட்ஸ்னால் என்னது? ஃபேமஸ் பில்டிங்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஸ்டாம்ப்ஸில் வந்து ஃபேமஸ் பர்சன்ஸோட ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ஸ்டாம்ப்லேயும் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாம்பாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம வந்து ஃபேமஸ் பர்சன்ஸோட நேம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பில் வந்து பார்த்திங்கன்னா சிவி ராமன், நெக்ஸ்ட் வந்து பால் கங்காதர் திலக், பகத்சிங், அப்துல் கலாம், சச்சின் டெண்டுல்கர், விக்ரம சாராபாய், ஹோமி பாபா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜன், விவி கிரி, அப்புறம் மதர் தெரசா, ராதாகிருஷ்ணன், லாலா பகதூர் சாஸ்திரி. ஓகேவா? லாலா பகதூர் சாஸ்திரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பர்சன்ஸோட ஃபேஸஸ் இருக்கிற ஸ்டாம்ப்ஸ். நெக்ஸ்ட் மானுமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபேமஸ் பில்டிங்ஸ்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? ரெட் ஃபோர்ட், வெரி குட். தாஜ்மஹால், வெரி குட். குதுப் மினார், கேட்வே ஆஃப் இந்தியா, ஆக்ரா ஃபோர்ட், மைசூர் பேலஸ், அஜந்தா கேவ்ஸ், இந்தியா கேட், லோட்டஸ் டெம்பிள், இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து மானுமெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டாம்பில் வந்து 52 ஸ்டாம்ப்ஸ் டோட்டல் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. 37 வந்து ஃபேமஸ் பர்சன்ஸோட ஃபேஸஸ் இருக்கிற ஸ்டாம்ப்ஸாக இருக்குது. ரிமைனிங் எல்லாமே மானுமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரிமைனிங் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணுவோமா, சப்ராக்ஷன் பண்ணுவோமா? சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட 10 சாக்லேட்ஸ் இருக்குது. 5 சாக்லேட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது. அப்போது ரிமைனிங் எல்லாமே வந்து வெனிலா ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எத்தனை வெனிலா ஃப்ளேவராக இருக்கும்? 5. என்ன பண்ணீங்க? 10 - 5 பண்ணீங்க. 10 - 5 = 5. அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே பண்ணணும். டோட்டல் ஸ்டாம்ப்ஸ் வந்து 52 ஸ்டாம்ப்ஸ். 37 வந்து ஃபேமஸ் லீடர்ஸோட ஃபேஸஸ் இருக்கிற ஸ்டாம்ப்ஸ். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மானுமெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட கவுண்டிங் வந்து தெரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணலாம். 52 - 37 பண்ணலாம். ஸோ 52 - 37 நான் கின்லடியில் பண்ணலை, நார்மலாக போட்டு சப்ராக்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்ஸ் பிளேஸ் பாருங்கள். மேலே 2 இருக்குது, கீழே 7 இருக்குது. பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் தான் பண்ணணும். ஆனால் நமக்கு மேலே ஸ்மாலர் நம்பர் இருக்கிறதுனால டென்ஸ் பிளேஸ்லேருந்து என்ன பண்ணுறோம்? பாரோ பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 4 ஆயிரும், இங்கே 12 ஆயிரும். 12 - 7. 12 in the mind. சொல்லுங்கள். 12 in the mind, 7 in the finger. Before 12, 11, 10, 9, 8, 7, 6, 5. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 5 வரும். 4 - 3 1. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வருது? 15 ஸ்டாம்ப்ஸ் வருது. அப்போது 15 ஸ்டாம்ப்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? மானுமெண்ட்ஸ் வச்சு இருக்குது. மானுமெண்ட்ஸ் பிக்சர் வச்சு 15 ஸ்டாம்ப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ அதையே வந்து நமக்கு கின்லடியில் பண்ணி காமிச்சிருக்காங்க. 52 - 37 நம்ம பண்ணோம்ல, அதை வந்து கின்லடியில் பண்ணியிருக்காங்க. 52 நீங்கள் ஃபஸ்ட்டு கின்லடியில் எப்படி எடுப்பீங்க? 10, 20, 30, 40, 50. அதுக்கப்புறம் 51, 52. இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 52nd பீடு. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டாங்க.
இப்போ நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ணுவோம். அப்போ நம்ம பேக்வேர்ட் ஜம்பிங் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 52லேருந்து 2 பேக்வேர்ட் ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ -2 பேக்வேர்ட் பண்ணுறப்ப மைனஸ் போடணும், ஃபார்வேர்ட் பண்ணுறப்ப ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் போடணும். ஸோ -2 போட்டுக்கிறாங்க. ஸோ 52 -2 போடுறப்ப எங்கே வந்துடுறாங்க, 50க்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் -10 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக்வேர்டில் -10 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணியிருக்காங்க. 50லேருந்து 10 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் போனால் எங்கே போவீங்க, 40க்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம 37 போகணும் கரெக்டாக. அப்போ 3 ஜம்ப்ஸ் போகிறாங்க. 40லேருந்து 39 போகிறாங்க, 39லேருந்து 38 போகிறாங்க, 38லேருந்து 37 போகிறாங்க. அப்போ 3 ஜம்ப்ஸ் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் போயிருக்காங்க, அடுத்து 10 ஜம்ப்ஸ் போயிருக்காங்க, அடுத்து 3 ஜம்ப்ஸ் போயிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 10 + 3 13, 13 + 2 15. அப்போ நீங்கள் பண்ண ஆன்சர் வந்துருச்சா? இந்த வேலை இவங்க பண்ணியிருக்காங்க. நம்மளை வந்து உங்களோட ஓன் வேலை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஹேவ் 15 ஸ்டாம்ப்ஸ் வித் பிக்சர்ஸ் ஆஃப் மானுமெண்ட்ஸ். கரெக்டாக பிக்சர்ஸ் ஆஃப் மானுமெண்ட்ஸ் வச்சு அவங்கக்கிட்ட எத்தனை ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, 15 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. கேன் யூ ஃபைண்ட் அதர் வேஸ் ஆஃப் டூயிங் இட்? வேறு ஏதாவது வழியில் வேறு ஏதாவது வேலை இந்த சம்மை பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. அவங்க எந்த மாதிரி சப்ராக்ஷன் வந்து கின்லடியில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து பேக்வேர்ட்ஸ் தான் போகணும். சப்ராக்ஷன் பண்ணால், அடிஷன் பண்ணால் வந்து முன்னாடி போகணும், ஃபார்வர்ட் ஜம்ப். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஜம்ப் இங்கே பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் மேலேருந்து -1 போட்டுறேன். எந்த பீட்லேருந்து 1 ஜம்ப் பேக்வேர்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 52லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 52லேருந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். 52 மைனஸ் என்ன பண்ண போகிறோம், 37 பண்ண போகிறோம். ஸோ 52nd பீடை அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. 52nd பீடு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க கின்லடியில்? ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சேன். 10, 20, 30, 40, 50, 51, 52. 52லேருந்து பேக்வேர்ட் ஜம்ப் ஒரே ஒரு பேக்வேர்ட் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கே போய் ரீச் ஆவீங்க, 51. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? இது யாருனாலும் எப்படினாலும் பண்ணலாம். 5 ஜம்ப்ஸாக பேக்வேர்ட் பண்ணிக்கலாம், 10 பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஓகேவா? அப்புறம் நான் வந்து ஒரு 10 ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஸோ -10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. 10 ஜம்ப்ஸ் வந்து பேக்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 51ல் இருக்காங்க இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 51லேருந்து எங்கே போயிடுவாங்க 10 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணுறப்போ? 41. வெரி குட். இப்போ 41 மார்க் பண்ணிக்கோங்க அந்த பீட்டில். நமக்கு எந்த நம்பருக்கு போகணும், 37. ஓகே. இப்போ இதுலேருந்து நீங்கள் எப்படினாலும் 37க்கு போய்க்கலாம், ஒரு ஜம்ப்பாக போய்க்கலாம், உங்களோட விஷ் தான். இப்போ வந்து அவங்க 41ல் இருக்காங்க கரெக்டாக. இப்போ அவங்க எங்கே போகணும், 37க்கு போகணும். ஓகே. எப்படி போகிறாங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ ஒரு ஜம்ப்பாக பண்ணுறாங்க. 41லேருந்து ஒரு ஜம்ப் பேக்வேர்ட் பண்ணால் என்ன வரும், 40. அப்புறம் 40லேருந்து ஒரு ஜம்ப் போனால் 39. 39லேருந்து அகைன் ஒரு ஜம்ப் போகிறப்ப 38. 38லேருந்து அகைன் ஒரு ஜம்ப் போகிறப்ப 37. ஓகேவா? அப்போ 4 டைம்ஸ் அவங்க போயிருக்காங்க. அப்போ 4 டைம்ஸ் -1 போடணும் மேலே. இந்த பீடு நமக்கு இப்போ இங்கே வந்து இங்கேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 10 20 30 31 32 33 34 35 36 37. அப்போது இந்த பீடுக்கு அவங்க ரீச் ஆகிட்டாங்க இல்லையா, 37. இப்போ நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அந்த 15 வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட். 10 + 1 11, 10 + 1 11, 11 + 1 12, 12 + 1 13, 13 + 1 14, 14 + 1 15. அப்போ 15 ஸ்டாம்ப்ஸ் தானே உங்ககிட்ட இருந்தது, அது வந்துருச்சு பாருங்க. மானுமெண்ட்ஸ் வச்சுருந்தது 15 ஸ்டாம்ப்ஸ் இருந்தது, அது வந்துருச்சா? ஸோ இந்த வேலை பண்ணலாம், இந்த வேலையும் பண்ணிக்கலாம், நம்மளோட விஷ் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், 52 மார்க் பண்ணிக்கணும். 52லேருந்து 37 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணணும். அந்த 37 ஜம்ப்ஸ் அப்படின்றத நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம்.
இவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 10 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணாலும் 15 தான் வருது. இவங்க உங்களை மாதிரி கிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜம்ப் பேக்வேர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 10 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை ஜம்ப்ஸ் 4 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே எப்படி ஃபில் பண்ணுவீங்க, 52 stamps minus 37 stamps is equal to how many stamps? 15 stamps. அப்போ 52 minus 37 is equal to 15. இதை இன்னொரு வேலையும் நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 37 ஸ்டாம்ப்ஸோட எதை ஆட் பண்ணால் 52 வரும்? 15. வெரி குட். 15 ஆட் பண்ணோன்னா 52 வரும். நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 7 + 5, 7 in the mind, 5 in the finger, 12. வெரி குட். 12 2 டிஜிட் வந்துடுது இல்லையா, அதனால நம்ம 12 வெளியில் போட்டுக்கலாம். இந்த 1s பிளேஸில் இருக்கிற 2 இங்கே போடணும், 10s பிளேஸில் இருக்கிற 1 இங்கே கேரி ஓவர் பண்ணிடணும். 3 + 1 4, 4 + 1 5, 52 வந்துருச்சா? அப்போ 37ன்றது ஃபேமஸ் லீடர்ஸோட ஸ்டாம்ப்ஸு, 15ன்றது மானுமெண்ட்ஸோட ஸ்டாம்ப்ஸு. இதெல்லாம் ஆட் பண்ணால் அவங்கக்கிட்ட இருக்கிற டோட்டல் ஸ்டாம்ப்ஸ் 52 ஸ்டாம்ப்ஸ் வந்துடும். அதே இங்கே நீங்கள் சர்க்கிள்குள்ளே எழுதிக்கோங்க. 37 + 15 is equal to 52. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நானிமா we have 52 stamps now. இப்போ உங்ககிட்ட எத்தனை ஸ்டாம்ப்ஸ் இருக்குது? 52 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் when we come we will have 75 stamps. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றப்போ எங்ககிட்ட 75 ஸ்டாம்ப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. how many more stamps will they need? அப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் தேவைப்படுது? அவங்க 75 ரீச் ஆகணும்னா எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் தேவைப்படுது? how many more? ஃபிகர் இட் அவுட் யூஸிங் த நம்பர் லைன். ஓகேவா? இதில் வந்து நம்மளை ஃபிகர் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கரண்ட்டாக எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது? 52 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. கரெக்டாக 10, 20, 30, 40, 50, 51, 52. ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 52 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு 75 ஸ்டாம்ப்ஸ் வரணும். 10, 20, 30, 40, 50, 60, 70, 71, 72, 73, 74, 75. இதுதான் 75th பீடு. இப்போ இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற பீட்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா how many more stamps they need அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இன்பிட்வீனில் உள்ள பீட்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணாலும் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 52 இருக்கா? 52லேருந்து 75 போகிறதுக்கு எத்தனை பீட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 52 இருக்குது. 52ல் இருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 8 ஜம்ப்ஸ் பண்ண போகிறேன். 60க்கு போய்க்கலாம் அப்படின்னு, ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ 52ல் இருந்து ஒரு 8 ஜம்ப்ஸ் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஜம்ப்ஸ் பண்ணுறேன் ப்ளஸ் 8. ஸோ இங்கே நான் வந்து 60க்கு போயிடுவேன். 60லேருந்து ஒரு 10 ஜம்ப்ஸ் பண்ண போகிறேன். 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70. ஸோ இந்த 70க்கு போயிட்டேன். ஓகேவா? ஸோ இது ஒரு 10 ஜம்ப்ஸ் வந்துச்சுன்னா 70க்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் ஒரு 5 ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா 75க்கு போயிடலாம். அப்போ 10 + 5 15, 15 + 8 15 + 8 பண்ணி பாருங்கள். 9, 10, 11, 12, 13. ஓகேவா? 8 + 5 என்ன வரும்? 13 வரும். ஸோ 3 இங்கே போட்டு 1 இங்கே கேரி ஓவர் போட்டுருங்க. 23. அப்போ 23 ஸ்டாம்ப்ஸ் வந்து அவங்க அப்போ 23 ஸ்டாம்ப்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா 75 ரீச் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 52 மார்க் பண்ணிக்கோங்க, 75 மார்க் பண்ணிக்கோங்க. இன்பிட்வீனில் உள்ள பீட்ஸை நீங்கள் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணால் கூட ஓகே தான். இந்த மாதிரி ஜம்ப்லாம் பண்ணாமல் ஒரு பீடாக நீங்கள் கவுண்ட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா 52லேருந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். 60க்கு ஈஸியாக போய்க்கலாம் 8 ஜம்ப்ஸ் பண்ணோன்னா. அடுத்து 10 ஜம்ப்ஸ் பண்ணுறேன், அடுத்து 5 ஜம்ப்ஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். கின்லடி இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 75 தானே உங்களுக்கு வேணும். அவங்கக்கிட்ட கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது? 52 இருக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடச்சிரும். 5 - 2 3, 7 - 5 2, 5 - 2 3, 7 - 5 2. இப்போ 23.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருந்தது? 52 ஸ்டாம்ப்ஸ் இருந்தது கரண்ட்டாக. அதோட 23 ஸ்டாம்ப்ஸ் சேர்ந்துச்சுன்னா நமக்கு 75 ஸ்டாம்ப்ஸ் கிடச்சிரும். அப்போ 52 + 23 = 75. இதுதான் ஹவு many மோர்னு கேட்டாங்கல்ல. 23 மோர் இருந்துச்சுன்னா 75 கிடச்சிரும். 23 மோர் இருந்துச்சுன்னா 75 கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? 52 + 23 = 75. ஸோ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இன்பிட்வீனில் உள்ள பீட்ஸை கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா பிகர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.